ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 12 லக்கணக்காரர்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரும் குறியீடுகள். உங்கள் லக்கணத்திற்கு உண்டான பணபரஸ்தானம் என்று சொல்லப்படும் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இந்த 4 இடங்களுக்கு உண்டான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமாக வருமானம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வ செழிப்பு ஏற்படும், வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். இந்த குறியீடுகள் எப்படி பயன்படுத்துவது? உங்கள் லக்கணத்துக்கு உண்டான இங்கு சொல்லப்படும் குறியீடுகளை போட்டோவாக பயன்படுத்தலாம். உங்கள் ஃபோனில் வால்பேப்பர் ஸ்க்ரீன் சேவராக வைத்துக் கொள்ளலாம். இல்லை உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் டிபியாக வைத்துக் கொள்ளலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைத்துக் கொள்ளலாம். டெய்லி ஸ்டேட்டஸாக வைத்துக் கொள்ளலாம். இதில் எதெல்லாம் கீச்செயினாக கிடைக்குதோ அதை கீச்செயினாக பயன்படுத்திக்கலாம். பச்சை குத்திக்க முடிஞ்சால் பச்சை குத்திக்கோங்க. ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி போட்டுக்க முடிஞ்சால் எம்ப்ராய்டரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இசைக்கருவியாக சொல்வதையெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த இசைக்கருவிகளின் இசை கேட்டாலே அந்த இசைக்கருவியின் தன்மை உங்கள் மனசில் வந்துடும். அதனால் அது அப்படியே வேலை செய்யும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ லக்கணத்திற்கு உண்டான குறியீடுகள்: தேர், செங்கோல், பனைமரம், கோபுரம், தொட்டில் கொம்பு, ரிஷப வாகனம், குதிரை லாடம், கும்பாபிஷேகம் நடக்கும் கோவிலின் படம், மூடிய விளக்கு போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக ரிஷப லக்கணக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள்: ஸ்வஸ்திக் சிம்பல், ருத்ராட்சம், உள்ளங்கை, தீப்பிழம்பு, ஆசீர்வாதம் செய்கிற மாதிரியான உள்ளங்கை ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். கோப்பை, காப்லெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒயின் கிளாஸ், கன்னிமூல கணபதி. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மூலையில் அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் வாஸ்து ரீதியாக அந்த கோயிலில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்ட்டு கன்னி மூலையில் கன்னிமூல கணபதி வச்சுருப்பாங்க. அந்த கன்னிமூல கணபதி. சூரியன், சூரியன் சிம்பிள் எப்படி இருக்கணும்னாக்கா தனி சூரியனாக இருக்கணும், கதிர்களோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். பெயிண்ட் ப்ரஷ், பெயிண்ட் அடிக்கும் ப்ரஷ், ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் கால்நடை, மாடு, ஆடு, மான், இதனுடைய கொம்பு பகுதிகள் மட்டும். அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பாகை மானின்னு ஒன்று இருக்கும், ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. அதை சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். மிருகங்களில் பார்த்தீங்கன்னா நீர்நாய் அப்படின்னு ஒரு மிருகம் இருக்குது, அதோட ஃபோட்டோவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வண்ண மீன்கள் வளர்க்கக்கூடிய தொட்டி மீனோடு இருக்கணும். அதுக்கப்புறம் சிவதனுசு, ராமர் சிவதனுசை வரைச்சுன்னா சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணார், அந்த சிவதனுசு. பழைய திரைப்பட நிறுவனமான ஜெமினி பிக்சர்ஸில் ஒரு சிம்பிள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இந்த பிபி வாசிச்சுட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திருமணமாகாத கன்னி பெண்களுடைய ஒரு ஃபோட்டோ, அது ஓவியமாக இருக்கிறது நல்லது. வேறு யார் ஃபோட்டோவை வச்சு மாட்டிக்காதீங்க. மிதுன லக்கணக்காரர்களுக்கான குறியீடு: முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ரவுண்டாக கீழே கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் பயன்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும். மேக்கப் பண்ணுறப்ப அதை டச்சப் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிடி வைத்த கண்ணாடி. சங்கு, அரச மரம், டிராகன், சைனீஸ் டிராகன். இந்த சைனீஸ் டிராகனை நீங்கள் டாட்டுவாக கூட வரைஞ்சிக்கலாம் உங்கள் கையில். அடுத்தது படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், பாம்பின் மீது படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், அரங்கநாதர். அதுக்கப்புறம் ஹெக்ஸகன், அருங்கோணம்னு சொல்லுவாங்க. இந்த பழைய 20 பைசா காசு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த அருங்கோணம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பலை நீங்கள் பயன்படுத்தலாம். பவளப்பாறைகள், ஏணி, விஷ்ணு பாதம். விஷ்ணு பாதம் அப்படிங்கிறது விஷ்ணு பாதம் நீங்கள் தனியாக எங்கேயும் தேட வேண்டியதில்லை. திருமண் தான் விஷ்ணு பாதம். நெத்தியில் நாம் நாம வரைகிறோம், அதுதான் விஷ்ணு பாதம். அடுத்தது ட்ரினிட்டி, திரிசூலம். இந்த திரிசூலம் எப்படி இருக்கணும்னாக்கா நடுவில் இருக்கிற அந்த முனை மட்டும் கொஞ்சம் நீண்டிருக்கும்.
நம்ம ஊரில் இருக்க திரிசூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 முனைகளும் சமமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த திரிசூலம் வந்து நடுவில் இருக்கிற முனை மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அந்த சிம்பல் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இசைக்கருவிகளில் யாழ், அதுக்கப்புறம் ஹெல்மெட், சாதாரண ஹெல்மெட், அதுக்கடுத்தது சுருட்டை முடி. இதை எப்படி குறியீடாக நீங்கள் பயன்படுத்தலாம்னா, உங்கள் முடியை கூட வந்து நீங்கள் வந்து பார்லரில் போய் சுருட்ட முடியாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கேடயம். இந்த கேடயம் எந்த வடிவத்தில் இருக்குன்னாக்கா, கீழ் நோக்கிய முக்கோணம் போன்ற வடிவிலான ஒரு கேடயம். அந்த சிம்பலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பௌர்ணமி நிலவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு சிம்பல். இந்த நண்டு வந்து ஆற்று நண்டாக இருக்கணும், வயல் நண்டாகவோ கடல் நண்டாகவோ இருக்கக்கூடாது. ஆற்று நண்டாக இருக்கணும். அந்த ஆற்று நண்டு சிம்பலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீதி தேவதை சிலை. அது ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு சின்ன சிலையாவோ வாங்கி கூட உங்கள் டேபிள் மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த முதல்ல சிம்பல் போட்ட மாதிரி இருக்கிற செருப்பு, டிஷர்ட்டு இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கிராக்ஸ்ன்னு ஒரு செருப்பு வருது. இந்த முதல்ல படம் போட்ட செருப்பு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதில் விலை கம்மியாக டூப்ளிகேட் கூட கிடைக்குது. அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.